பங்கீடு விவகாரம் தொடர்பாக முதல்வரை நேரில் சந்தித்து பேச திருமாவளவன் முடிவு செய்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த சந்திப்பானது எப்போது நிகழக்கூடும்? தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகளானது கேட்கப்பட்டிருக்கிறது? திமுக எத்தனை தொகுதிகளை தர முன் வந்திருக்கிறது? தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் முழு விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக முதல்வரை நேரில் சந்தித்து பேசுவதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி கட்சிகளோடு திமுக பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக விசிக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த 20 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. விசிக தரப்பில் 3 தனி தொகுதி, 1 பொது தொகுதி என 4 தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் திமுக தரப்பில் 2 தொகுதிகள் விசிகாவுக்கு ஒதுக்குவதற்கு முன்வந்திருந்தது. ஆனால் விசிக தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் இந்த முறை 3 தொகுதிகள் பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. விசிக தலைவர் திருமாவளவனும் பல பேட்டிகளில் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த சூழல்ல திமுக பேச்சுவார்த்தை குழு விசிகாவிற்கு 2 தொகுதிகள் மட்டுமே கொடுப்பதற்கு முன்வருவதால் இந்த தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக விரைவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசுவதற்கு திருமாவளவன் திட்டமிட்டிருப்பதாகவும் அப்போது விசிகாவின் நிலைப்பாடு 3 தொகுதிகள் வேண்டும் என்று முதல்வரை சந்தித்து பேசியிருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் விசிக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவை பொறுத்தவரைக்கும் சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, அதே போல விழுப்புரம் உள்ளிட்ட ஒரு 3 தொகுதியை எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தான் திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து பேசுவதற்கு முன்னாடி திமுக தலைவரை சந்தித்து பேசுவதற்கு திருமாவளவன் திட்டமிட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.